கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இரட்சகர் வர நாம் யாவரும் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து சொன்னதை நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வருகை குறித்து சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக மோசையின் மூலமாக சொல்லப்பட்டது, அதற்கு பின்னால் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது, ஏசாயாவின் மூலமாய் சொல்லப்பட்டது, அநேக தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பிறப்பதை சொல்லப்பட்டது போல இயேசு வருவதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்குள்ளாய் ஒரு கேள்வி உண்டு, எவ்வளவு வருஷங்களாக இயேசு வருகிறான்னு சொல்லுகிறார்களே என்று சொல்லி. இயேசு உலகத்தில் மனுஷனாய் பிறந்தது எப்படி உண்மையோ அதுபோல் வருவதும் உண்மை என்று வேதம் அழுத்தமாக திருத்தமாக நமக்கு காரியங்களை சொல்கிறபடினாலே தாமதம் எதற்கென்று சொன்னால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். என்று சொன்னால் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை கொடுத்தபடினாலே உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட யாவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் தாமதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பொறுமையோடு இருக்கிறார். காரணம், உலகில் உள்ள மக்கள் யாவரும் தேவனை சந்திக்க வேண்டும், தேவனை அறிய வேண்டும், மீட்பை பெற வேண்டும் என்று சொல்லி. அதனால் இயேசு உலகத்தில் பிறந்து வாழ்ந்தது எவ்வளவு உண்மையோ அதுபோல இயேசு கிறிஸ்து வருவதும் உண்மை. அந்த வருகைக்கும்பாக உலகத்தில் அநேக மக்கள் தேவனால் சந்திக்கப்பட, தேவனால் மீட்கப்பட விரும்புகிறபடினாலே அவர் பொறுமையோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, திருடன் வருகிற விதமாக வருவான் என்று சொல்லி. திருடன் எப்போது வருவான் என்று சொல்ல முடியாது, அதுபோல ஆண்டவருடைய வருகை எப்போது என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நிச்சயம் வருவார். அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த வருகைக்கு ஆயத்தமாகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். அநேகர் அந்த வழியில் வரும்படியாக நாம் நம் வாழ்விலே பிரயாசப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை சொல்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. என்று சொன்னால் இந்த உலகமானது துன்பம் நிறைந்த உலகமாக, துயரம் நிறைந்த உலகமாக, வியாதி நிறைந்த உலகமாக, வேதை நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வருகைக்கு பின்னால் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு அருமையான நித்திய வாழ்வு பரலோகம் என்று ஒன்றிருக்கிறது. அதனால் அதை கடந்து போவதற்காக நம்ம இப்ப கொடுப்போம். துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை. தூதர்கள் போல கானம் பாடுவோம், தூதர்கள் போல கானம் பாடுவோம், நம் தூயவரை தரிசித்து தொழுதிடுவோம். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வருகை என்பதும் வாக்குத்தத்தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பின் ஆண்டவரே, நீ தாமதிப்பது யாவரும் கெட்டு போகாமல் உம்மை அறிய வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்லி பொறுமையோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆண்டவரே, நீ வருவது உண்மை. இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து வாழ்ந்தது எப்படி உண்மையோ அதுபோல வருவதும் உண்மை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்வினை ஆண்டவரே அந்த வருகைக்கு ஆயத்தமாக்குவீராக. நாங்கள் அநேகரை ஆயத்தமாக்கும்படியான அந்த அனுகிரகத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.